விக்ரம் வந்து சாண்ட்ராவை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காரு. என்ன பேசுகிறாருன்னா, திவ்யா விஷயத்தை தான் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு எப்பயாச்சும் தோணியிருக்கா, நான் வந்து சொல்கிற கருத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா வந்து என்னை சொல்கிறாங்கல்ல, நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே அரோரா கிட்ட அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாரு. அப்போ அவங்க பேசும்போது அந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆகிருக்கும். திருப்பி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உங்களை நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க, ஸோ எனக்கு அந்த மாதிரி தோணலை. அதாவது அரோரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, விக்ரம் வந்து வைக்கிற கருத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதனால அவங்க வந்துட்டு அடுத்து என்ன கேட்குறாருன்னா, சாண்ட்ரா கிட்ட போயிட்டு கேட்குறாரு, உங்களுக்கு எப்படி தோணுது? ஏன்னா அரோரா சுபி வந்து 2 பேரும் என் பக்கத்துலேயே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன ஒரு அவுட் சைடராக பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன ஆப்போசிட்லேருந்து பார்த்துருக்கீங்க. நம்ம 2 பேத்துக்கும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ திவ்யா சொல்கிற மாதிரி நான் வந்து கருத்துக்களை அக்செப்ட் பண்ணாத மாதிரி திவ்யா சொல்லியிருப்பாங்க, வினோத் சொல்லியிருப்பாங்க அந்த எபிசோடில். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அதை நீங்கள் மைண்டை விட்டு எடுக்கவே மாட்டீங்க. அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் அதை பற்றி நிறைய பேசுவீங்க. நீங்களே வந்து ஒருத்தர்கிட்டயா போயிட்டு அந்த விஷயத்தை பற்றி சொல்லிகிட்டே இருப்பீங்க. என்கிட்டயே நீங்கள் நிறைய வாட்டி அந்த நான் ஃபஸ்ட்டு வீக் டாஸ்க் பண்ணப்போ நடந்ததுக்கு நிறைய நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களால் நான் அம்மா அப்பா வாழ வச்சுட்டேன், அம்மா அப்பா அழுதுருப்பாங்க, நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு திவ்யா இதை பற்றி என்கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னா, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட உள்ள கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்காததை மட்டுமே சொல்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் நிறைய நல்ல கான்வர்சேஷன்ஸும் வச்சுருக்கீங்க. அந்த நல்ல கான்வர்சேஷன்ஸை ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்கன்னு திவ்யா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து ஃபேஸ்க்கு நேராக சொல்லிடுறாங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, கனி போனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நிறைய பேசுகிற மாதிரி இருக்குது, உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னோடனே, அச்சிச்சி அந்த மாதிரி கனி இன்ஃப்ளூயன்ஸ்னால நான் ஒரு காலம் வந்து ஒருத்தர்கிட்ட பேசாமல் நான் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கனி அந்த மாதிரி பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பர்சன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அப்போ வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க, இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் என்னென்னா அமித் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அமித் உங்கள் எல்லாருக்கூடையும் கான்வர்சேஷன் வைக்கலான்னு ஒரு டைம் ட்ரை பண்ணும்போதும் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிடுறீங்க, இல்லை எந்திரிச்சு போயிடுறீங்க, கனியக்கா இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி என்கிட்ட அமித் நிறைய வாட்டி வருத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே அமித்தா அப்படிலாம் இல்லையே, நான் அமித் கூடலாம் நல்லா தானே பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சாண்ட்ரா வந்து கனியக்கா பற்றி ஒரு பாயிண்ட் சொல்ல போனாங்க. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் என்னென்னா, இந்த வீட்டில் எல்லாருக்குமே ஒருத்தர் மேலே ஒரு பர்சனல் காண்டு இருக்குது. 2 பேராக பேசிகிட்டு இருந்தாலுமே அவங்கவுங்க மனசில் யார் மேலே அவங்களுக்கு ஒரு ஜெலஸ் ஃபீலிங்கோ எது இருக்கோ அவங்கள பற்றியே தான் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து அவங்க மனசில் இருக்கிறவரை பற்றியே ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன்ஸ் இருக்கிற மாதிரியே இல்லை. எல்லாருக்கும் மனசில் தனக்கு ஜெலஸ் ஃபீலிங் இருக்கிற பர்சனை பற்றி நம்ம மேக்ஸிமம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடணும், நம்ம கரெக்டாக அவங்க தான் தப்புங்கிறத பண்ணிட்டு போயிடணும் தான் எல்லாருமே ஒரு பக்கம் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.